அஷ்டலட்சுமி செம்பு. இது வந்து செம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து சின்ன சைஸ், ரொம்ப அழகான ஒரு குங்குமச்சிமிழ். நம்ம சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் வைப்போம் இல்லைங்களா. இந்த விளக்கு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. யானை விளக்கு, பன்னீர் சொம்பு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நகாஸ் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. பேர் கும்பகோண விளக்கு, டிசைன் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. சந்தன கும்பா வந்து நீங்கள் வந்து பிளெயினாக தான் பார்த்துருக்கீங்க. இது நல்லா ஒரு சொம்பு டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்டோடையே வந்துடுது. குங்குமச்சிமிழ் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இது ஃபுல்லாக மைன்யூட் ஒர்க்கு, ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கவே அந்த அம்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பார்க்க போகும்போது சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பிளேட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. நம்ம வந்து திருவிழாலாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஷாப்பிங்க்கு வந்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளோட கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஷாப் நம்ம தேடிட்டு இருக்க போகும்போது தான் இந்த ஷாப் திவ்யா ஏஜென்சி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட் பண்ணி உங்ககிட்ட நிறையா இருக்குது. ஏற்கனவே நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஜெர்மன் சில்வர் நிறையா. பட் இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார், நம்ம ஷாப்புக்குள்ள வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரோட்ட பேசுவோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட வந்து என்னென்ன கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம், கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்குறது வந்து ஜெர்மன் சில்வர் தாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து ரேட் எல்லாம் எதுல இருந்து தம்பி ஆரம்பிக்குது? நம்ம கிட்ட 50 ரூபாயில ஆரம்பம். 50 ரூபாயில ஆரம்பம். அப்போ பழைய ரேட்டுக்கும் முன்னாடி ரேட்டுக்கும் இப்போ வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து விளக்குல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வருது. ஸோ 90 ருபீஸ் சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே வெள்ளி கூட தொட்டுரும். இது வந்து ஜெர்மன் சில்வர். இது கருக்காது, ஒன்றும் செய்யாது இல்லைப்பா, லைஃப் லாங் நல்லா தான் இருக்கும். சில்வர் பாலிஷ் மட்டும் எப்படி சில்வர் பாலிஷ் பண்ணுறோமோ அதே போல் பாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து விளக்குல இருந்து ஆரம்பிக்குது. இது ஒரு டிசைனு. வேற எது காமிங்க? இந்த மாடல் ஒரு மாடல். இது பாருங்க, ஃபைபர் பிளேட்டோட வந்துரும். இது வந்து ஃப்ளோட்டிங் லாம்ப் இல்லையா? ஃப்ளோட்டிங் லாம்ப் நீங்க வந்து இந்த உருளிலாம் வச்சிருப்பீங்க இல்லீங்களா, அதுல நீங்க வந்து போட்டுக்கலாம். மேதக்க விட்டுக்கலாம், அப்படியே மேதக்க தண்ணில போட்டீங்கன்னா அப்படியே. சோ வந்து பாருங்க, இந்த ரப்பர் ஷீட்டோட வந்துரும். ஸோ அதனால பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது கிஃப்டாவே இத கொடுக்கலாம். அப்படியே அந்த இது நிறைய வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டே வந்து தான் இதை வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இதில் ஃப்ளோட்டிங்கில் வரும். இல்லைங்க எனக்கு ஃப்ளோட்டிங் வேணாம், ஆர்டினரி வேணும்னாலும் தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தம்பி, இந்த மாதிரி சந்தன கும்பா. சந்தன கும்பால நம்மகிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இருக்கு? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 85 ரூபாயில இருந்து ஆரம்பம். இந்த பீஸ் வந்து 150 ரூபாய் வரும். இது வந்து பாருங்களேன், இதோட ஒர்க்கே வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். இது வந்து இவ்வளோக்கு கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. இது வந்து 200 ருபீஸ். ஸோ பார்த்தாலே தெரியுதா, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து 200 ருபீஸ், செம்மையாக இருக்கிறது. அஷ்டலட்சுமி செம்பு. அஷ்டலட்சுமி செம்பு. இது வந்து செம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சைஸ் இது வந்து சின்ன சைஸ். இது சின்ன சைஸ். இது 600 ல இருந்து ஆரம்பிக்குது, 3000 வரைக்கும் இருக்கு. 600 ல இருந்து ஆரம்பிச்சு 3000 வரைக்கும் இருக்கு. இது வந்து பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்கும் இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து நகாஸ் ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும் சொம்புல இல்லையா ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம், நார்மல் குவாலிட்டி. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. பாத்தீங்கனாலே தெரியுதா? இது வந்து கொஞ்சம் இந்த ஃபேஸஸ்லாம் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு, கிளியரா இல்ல அவ்வளவுதான். ஸோ இதுக்கும் அதுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. ஆனால் குவாலிட்டி வைஸ் ஒன்று தான். டிசைன் இந்த மாதிரி ஒர்க் போகும்போது நகாஸ்க்கு நம்ம ஒரு ப்ரைஸ் எப்போவுமே கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 600 ருபீஸில் இருந்து 3000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அழகழகான சொம்பு வந்து இருக்குது. அஷ்டலட்சுமி, ஏன்னா நம்ம வந்து வீட்டில் எந்த பூஜைனாலும் இது மாதிரி வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. வெள்ளியை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ப்ரோ, இந்த மாதிரி பிரசாத கிண்ணம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாராலையும் சில்வர் வாங்க முடியாது. ஸோ இந்த கஷ்டப்படுறவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் எவ்வளோல இருக்கு? இது 180 ரூபாய் வரும். இது 180 ரூபா வரும். சாரி, இந்த பீஸ் 180 ரூபா வரும். இந்த பீஸ் 320 ரூபாய் வரும். ஓகே, ஸோ சைஸஸ் மாறுங்க. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் சைஸுக்கு. ஏன்னா வீடியோவில் பார்க்க போகும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சைஸு. சில பேர் வந்து இதே கேட்பீங்க, இதுலேயே சின்ன சைஸும் இருக்கும், இதுலேயே பெரிய சைஸும் இருக்கும். ஸோ அதனால வந்து ரேட்டு மட்டும் இங்கே வந்து கேட்டுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி கிண்ணங்கள் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது. இந்த டிசைன் பாருங்க, சைஸ் வேரி ஆகும். சைஸ் வேரி ஆகும். சூப்பராக டிசைன் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரோ, நெக்ஸ்ட் அந்த குங்குமச்சிமிழ்.
இது ஒரு குங்குமச்சிமிழ். இங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு குங்குமச்சிமிழ். நம்ம சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் வைப்போம் இல்லைங்களா? இது கொஞ்சம் அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப சேஃபர் ஆல்சோ. நம்ம எதுவுமே வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. வீட்டில் பார்க்கவும் பூஜை அறையிலையுமே ரொம்ப அழகா இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஏன்னா இதெல்லாம் நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த குட்டியே நல்ல வெயிட்டா தாங்க இருக்கு. வெயிட் லெஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. கையில வச்சிருக்கேன், அவ்வளோ தூரத்துக்கு வெயிட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ இந்த விளக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. யானை விளக்கு. ஸோ இப்போ நிறைய விளக்கு வந்து போட சொல்கிறாங்க இல்லையா, யானை, மயில், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இது வந்து சூப்பராக இருக்குது. இது 1 வாங்கிக்கலாம், இல்லை 2 வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நிறைய பீசஸ். மயிலும் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து இவங்களோட ப்ரைஸ் ரேட்டே வந்து சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அதில் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நமக்கு இன்னும் நீங்கள் மொத்தமாக வாங்க போகும்போது ரேட்டு கம்மியாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ பன்னீர் செம்பு. பன்னீர் சொம்பு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நகாஸ் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ எல்லாமே இருக்குது. பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. பாவை இது வந்து கும்பகோண விளக்கு சொல்லுவாங்க. ஓ இது பேர் கும்பகோண விளக்கு. டிசைன் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. இதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. நிறைய டிசைன் துளசி மாடம், சில பேர் துளசி மாடத்தில் விளக்கேற்றி வைப்பாங்க. அதுல எல்லாம் இந்த ஏற்றி வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து துளசி மாடத்துக்கு நீங்கள் வைக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஏன்னா டிசைன் இருக்க போகும்போது அதில் அழுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு விளக்குறதுக்கே. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோக்கா வரும்? இது கம்மி தான், 160 ரூபாய் அந்த ரேஞ்சு தான். ஓகே, ஸோ இது ஒரு 160லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இது சைஸை பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ கண்டிப்பாக இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சந்தன கும்பா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சந்தன கும்பா. சந்தன கும்பா வந்து நீங்கள் வந்து பிளெயினாக தான் பார்த்துருப்பீங்க. இது நல்ல ஒரு சொம்பு டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்டோடையே வந்துடுது. ரொம்ப அழகா இருக்கு. அக்ஷய பாத்திரம் மாதிரி நல்லா உருண்டையா வரும். ஆமா, சோ வந்து பாருங்களேன் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா. நீங்க நிறைய சந்தன கும்பா இவங்க கிட்ட ஒரு சந்தன கும்பா பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த பிளெயின், இதுலயே இந்த மாதிரி டிசைனும் வந்திருக்கு. இது வந்து அமுக்குனா நசிங்கிரும். ஸோ இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், பீஸ் குவாலிட்டியாக இருக்கும், ஃபினிஷிங் அதுக்கு இதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இது ப்ரோ சொன்ன மாதிரி அமுக்குனா ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு மோசம்லாம் கிடையாது. பட் நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. பட் இதை கம்பேர் பண்ண போகும்போது இதை வந்து அவ்வளோதான். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சி வேணும் அப்படின்றவங்க அதை தாராளமாக யூஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னா அதையும் வாங்கிக்கலாம். செட்டாகவே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் குங்குமச்சிமிழ் பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. இது ஃபுல்லா மைன்யூட் ஒர்க்கு. ஏன்னா நம்ம வந்து வெள்ளியில தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இது ஜெர்மன் சில்வர்லையுமே ரேட் ரொம்ப ரீசனபிளா நமக்கு வந்து இந்த மாதிரி குங்குமச்சிமிழ்லாம் கிடைச்சிருக்கும். எல்லா சைஸும் இருக்கு, இதுல எல்லா சைஸும் இருக்கு, ஸ்டாக்கும் இருக்கு. இது வந்து நம்ம gift கொடுப்போம் இல்லையா, அது ரிட்டர்ன் gift கொடுக்கலாம். ரிட்டர்ன் gift பிரைசஸ்லாம் எனக்கு ஆரம்பிக்குது. நமக்கு 300 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 300 ரூபீஸ்ல இருந்து குங்குமச்சிமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம பழங்கள் வச்சுக்கலாம், அன்னபூரணி அந்த மாதிரி அரிசி கொட்டி அன்னபூரணி வச்சுக்கலாம். அஷ்டலட்சுமி செம்பு மேலே வச்சுக்கலாம், செம்பு மேலே வச்சுக்கலாம். இந்த சொம்பை இப்படி வச்சுக்கலாம். அஷ்டலட்சுமி செம்பு, அன்னபூரணி சிலை வச்சுக்கலாம். யானவே வந்து ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து இந்த கீழே ஒரு ஸ்டாண்ட் வைப்போம் இல்லை ஒரு சொம்பு வைக்கிறதுக்காக. அதுக்கான விஷயமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்ட்டு இந்த சொம்பு இருக்கு, அடுத்து நம்ம இதை தான் டார்கெட் அப்படின்னு சொல்றது, இதை தான் வாங்கணும். ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவே அந்த அம்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பார்க்க போகும்போது சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பிளேட்ஸ். குபேர தீபம் அதில் நடுவில் வச்சு ஏற்றினோம்னா நல்லா அழகா இருக்கும். இதில் இப்போ வந்து நீங்கள் சொம்பு இல்லை, இதில் வந்து நீங்கள் குபேர தீபம் ப்ரோ சொன்ன மாதிரி இதில் இங்கே பாருங்க, உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தீபமும் ஏற்ற போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப விசேஷம் ஆல்சோ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளேட்டு, பிளெயின் சாமி பிளேட்ஸ். பிரசாத பிளேட் சைஸ் வேரி ஆகும். நிறைய சைஸஸ் இல்லையா, 18x18 முடிய இருக்கு. உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் சின்ன விளக்கு வைக்கிறதுல இருந்து தாம்பாளம் தட்டு வரைக்கும் இருக்கு. 18x18 முடிய இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு வந்து பெரிய, இங்க பாத்தீங்கனாலே தெரியுதா லைனா வச்சிருக்காங்க. இது வந்து பிளெயின் பிளேட்ஸ். இல்ல எனக்கு டிசைனா வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்க, இது வந்து உருளின்னு தர சொன்னீங்க. ஆமா, உருளி. இது வந்து உருளி, தண்ணி ஊற்றி வச்சு மேலே தாமரை அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம். தாமரை எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்கல்ல. இப்போ நம்ம வந்து மண்ணில் வாங்கியிருப்போம், அதே மாதிரி பிராஸ்ல வாங்கியிருப்போம். ஸோ இது வந்து ஜெர்மன் சில்வர்ல. ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் வந்து சைஸ் உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே இங்க இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் பிரைஸ் ஏன் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன்னா, ஏன்னா வீடியோல கொஞ்சம் பெரிய சைஸ் தெரியும், அந்த சைஸ் எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்டுக்கோங்க பிரைஸஸை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரிசப்ஷன் செட்டு. இது வந்து
அது வந்து தனியா தனித்தனியா பிளேட்ஸ் வரும் இல்ல தனியா தனியா பிளேட்டுக்கு வரும், நாங்களா கும்பாவும் அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கோம். கும்பாவும் தனியாக வரும். ஓகே ஸோ கும்பா கம்பா அப்போ காமிச்சு வரீங்களா? ஸோ அதை வந்து இவங்க வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை கட்ட எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதாக இருக்கு பாருங்க தட்டு. சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணி இப்போ வந்து நிறைய வந்து உங்களுக்கு வெள்ளிக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்கங்க. இது வந்து அந்த ஸ்டேஜில் வைக்க போகும்போதுமே அவ்வளோ ரிச் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. இப்போ இது நீங்கள் வெள்ளின்னு போனீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1 lakh வரும். ஸோ உங்களுக்கு வெயிட் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. பட் இது வந்து நமக்கு ரொம்ப ரேஞ்ச் கம்மியாகவே வந்துடும். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் பண்ணாலுமே அடிக்கொருக்கா யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ரொம்ப வருத்தமா இருக்கும். இதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே செஞ்சுட்டோமே. ஆமாம் உண்மைதான். இதெல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணினா பயப்பு இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னதுன்னா பூஜை செட்டு. ஓ ஃபுல் செட்டு வந்துடும். ஃபுல் செட்டாக வாங்கணும் எனக்கு வந்து ஒரே மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூஜை செட்டே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், தட்டு, 2 விளக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்டு, சூடத்தட்டு, மணி. இங்கே பாருங்க மணி எவ்வளோ அழகாக இருக்கானு. இது மட்டும் தெரியுங்களேன் காமிப்போம். இது வந்து சந்தன கும்பா அந்த இந்த இதுக்கு வந்துடுது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சவுண்ட் ஆல்சோ நல்லா கேட்குது. அப்படியே செட்டாக நீங்கள் வைக்க போகும்போது சூப்பராக இருக்கும். பஞ்சபாத்திர செட்டு. பஞ்சபாத்திர செட்டு. இங்கே பாருங்க, இது வந்து பஞ்சபாத்திர செட்டு. 2 விளக்கு, 2 சந்தன கும்பா, 2 சந்தன கும்பா. இது வந்து நம்ம தண்ணி இந்த மாதிரி பிரசாதத்துக்கு வைப்போம். எப்பவுமே வந்து பால் ஊற்றி வைக்கிறதுக்கு பால் அந்த மாதிரி ஊற்றி வைக்கிறது. ஆமாம். பூஜை செட்டு வந்து ரிசப்ஷன் செட் இருக்கு, டிஃபன் செட் இருக்கு, அந்த குழந்தைங்க செட்டுன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி செட்டு இருக்கு. அது போக அந்த ரிசப்ஷன் செட்டுலேயே கொஞ்சம் ரேட்டு கம்மி ஆயிட்டோம். இது ரேட்டு கம்மி ஆயிட்டோம். சின்ன ஐட்டம், சின்ன பீஸு. ஓகே. அது முன்னாடி பார்த்தது நகாஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். உள் நகாஸ் மட்டும் தான் இருக்கும். 1500லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு செட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1500லேருந்து ஆரம்பிக்கும். பட் இது பார்த்தீங்களா எல்லாமே ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூஜைக்கு தேவையான A to Z வந்துடுது. இப்போ நம்ம ஒரு சீரே கொடுக்குறோம் ஒரு பொண்ணுக்குன்னா இது அழகாக கொடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவுமே ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ, இந்த தான் ரிசப்ஷன் செட்டில் சின்னது. ரிசப்ஷன் செட்லேயே வந்து சின்னது. இது அவங்க பேக் பண்ணியே வச்சிருக்காங்க. நீங்களுமே வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்குமே அது வந்து கருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக தான், அதில் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி செட்டாக நாங்கள் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். செட்டாகவும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக. அதே மாதிரி அதுவும் உள்ளது, அந்த ட்ரே அவ்வளோதான். ட்ரே தனியாக கிடைக்கும், ட்ரே தனி. கும்பா தனியாக சில்வர் க்ளோ இல்லாமல் வரும், இது சில்வர் க்ளோவோட வரும். ஓகே. இது வந்து நம்ம ரெகுலர் அந்த ஒயிட் மெட்டல் இல்லை, ஒயிட் மெட்டல். உள்ள இதுமே ஒயிட் மெட்டல். மேலே ஷீட்டு, உள்ள உட்டுமா, உள்ள உட்டு மேலே ஒயிட் ஷீட். நல்ல லைஃப் இருக்கும். அதுக்கு நல்ல வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் பூ வச்சு கொடுக்குறது, வெறும் பிளேட் வாங்கினீங்களா கூட பூ இது மட்டும் வச்சு கொடுக்கலாம், சாக்லேட்ஸ் வச்சு கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி ஏதாவது கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கூட அது அந்த மாதிரி ட்ரேயாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா. அதுலேயே அஷ்டலட்சுமி செம்பு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வரும். ஓகே. இப்போ வந்து விக்கிரகம் வேணான்னு நிறைய பேர் நினைப்பாங்க நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் வெள்ளி சொம்பு வாங்கணும்னு பட் அதனால வந்து முகங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைனில் வாங்கிக்கலாம். நார்மல் சொம்பு அந்த டிசைன் இருக்கு. ஸோ அந்த டிசைன் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது, நிறைய டிசைன். ஓ இதுலேயே நிறைய டிசைன் இருக்குங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வந்து அஷ்டலட்சுமி தான் இருக்கும் சொம்புல அப்படின்னு பார்த்தேன். பட் சொம்புலேயே வந்து வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சைஸ் வாரியாக இருக்குது. இது வந்து நான் கையில் வச்சுக்கிறது வந்து ஸ்டார்டிங் சைஸ் நினைக்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். இருந்தால் அப்போ அந்த சாமி செம்பு வைக்கிறது, குடம் வைக்கிறது அந்த மாதிரி யூஸ். இது வந்து நம்ம முதல் பெரிய சின்ன சைஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பெரிய சைஸ். சைஸஸ் வந்து நிறைய இருக்கு. ரேட்ஸும் அதே மாதிரி மாறும். நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது இதுலையுமே. இது எனாமல் கிளாஸ் பெயிண்டிங். இது ஃபுல்லாகவே கிளாஸ் பெயிண்டிங் எனாமல். இது ஜெர்மன் சில்வர் தான், அதிலே கோல்டு பிளேட்டட். இது ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி கோல்டு ஷேடில் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது இது வந்து உங்களுக்கு ஜெர்மன் சில்வர்லேயே வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் தான். இதை விட பெருசு வரைக்கும் இருக்கு. தாம்பாளத்து வரைக்கும், தாம்பள சைஸ் வரைக்கும், தாம்பாள சைஸ் வரைக்கும் தட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் காமிச்சது வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அந்த பிளாஸ்டிக் விஷயங்கள் தான் காமிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நிறைய கலெக்ஷன் இவங்க கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பாக்கம் சுச்சிருக்கா. பாய்.